வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 9 சந்தேக நபர்களை கண்காணிக்க கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமாரகே சென்றிருக்கின்றார். அங்கு என்ன நடக்குது, எப்படி இருக்கின்றனர் என்பது சார்பான ஒரு நகர்வு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த 9 பேரும் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதாக கூறப்படுகின்ற வழக்கறிஞரை பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தேக நபர்கள் குழுவையும் நீதிவான் இதன்போது கண்காணித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தமை தொடர்ந்து கோட்டை நீதிவான் இந்த விஜயத்தை மேற்கொண்டு ஆராய்ந்திருந்தார். உண்மையில் கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலையின் பிற்பாடு தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான குற்றவாளிகளாக பார்க்கப்படுகின்றவர்கள் வழக்கு வருகின்ற பொழுது அவர்கள் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த இசாரா செவ்வந்தியினுடைய வழக்கு நகர்வு கூட அவ்வாறு இடம்பெற்றிருந்தது. அதே போன்று சிவனேசதுரை சந்திரகாந்தனுடைய நகர்வுகளும் இவ்வாறு நகர்ந்து கொண்டு செல்கின்றது. குறிப்பாக இவருடைய கைது நடவடிக்கையின் பிற்பாடு அவரோடு சேர்ந்த சகாக்கள், அவரோடு நெருங்கி பழகியவர்கள் என்பது ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல சோதனைகள் இடம்பெற்றிருந்தது. இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அவர் மீது புனையப்பட்ட இல்லாட்டி தொடுக்கப்பட்ட வழக்குகள் பதிவுகள் என்பது ஏராளமாக இருப்பதாக உதய கம்மன்பில சொல்லியிருந்ததை நாங்கள் அண்மைய நாட்களில் பார்த்திருந்தோம். உண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார். கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் உங்களுக்கான அந்த தீர்வை தருவோம் என்று சொல்லி கடந்த நாட்களில் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் யார் செய்தார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சொல்லி அந்த நகர்வுகளோடு மையப்படுத்தி சிவனேசதுரை சந்திரகாந்தனை நகர்த்தி இருந்தார்கள். அதன் பிற்பாடு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல நகர்வுகள், அவர் செய்திருக்கக்கூடிய பல செயல்கள் சார்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் விசாரணை குழுக்கள் என்பதை தான் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் பல பேர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடைய நகர்வுகளோடு மையப்படுத்தி தொடர்புடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டு கைது நடவடிக்கைகள் விசாரணைகள் இடம்பெறுகிறது. விசாரணைகளுக்கான அழைப்பாணைகளும் தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இவருடைய நகர்வுகள் சார்ந்து கண்காணிப்பதற்காக இன்றைய தினம் நீதிமன்ற நீதவான் சென்றிருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவைகளும் இருக்கிறது. இவர்களுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதையும் இதையும் தாண்டி உயிர்த்த ஞாயிறு தொடர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஜக்ரான் தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எப்படி சிறைச்சாலைக்குள்ள இருந்து வெளியே வந்து தாக்குதலை நடத்தினார் என்று மட்டக்களப்பு மங்களராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது சரியான கேள்வியாக கூட இருக்கலாம். குண்டு தாக்குதலின் பின்னரே அவர் தொடர்பான காணொளிகளை பார்க்க முடிந்தது என்று அவர் சொல்லியிருந்தார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதுதான் இவ்வாறு அவர் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட சக்ரான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். சக்ரானை சிறைப்படுத்த தீர்ப்பளித்த மட்டக்களப்பு நீதிபதி பின்னர் விடுமுறையில் செல்கிறார். அவர் விடுமுறையில் சென்ற 2 நாட்களின் பின் அவருக்காக பதில் நீதிபதி சேவையில் இருந்தார். அப்போது அவருக்கு பிணை வழங்கியது யார், பிணை நின்றது யார், ஏன் பரிசோதனை நடத்தவில்லை, பிணை வழங்கிய பின்னர் சக்ரான் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சுமணரத்ன தேரரால். தாக்குதலின் பின்னர் அவர் வெளியிட்ட காணொளி நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் இலங்கையில் IS இருப்பதாக தெரிய வந்திருக்குது. மட்டக்களப்பில் 35 வருடங்களாக தான் இருந்ததாகவும் புலிகளின் காலத்தில் இருந்தால் இவை ஒவ்வொன்று தொடர்பிலும் தனக்கு நன்றாக தெரியும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். சக்ரான் தன்னுடைய போதனைகளுக்காக முதல்ல காத்தாங்குடியில் தனக்கான தளத்தை அமைத்து கொண்டு முஸ்லிம் மக்களை திரட்டும் போது தான் இது தொடர்பில் பல கருத்துக்களை தெரிவித்திருந்ததாகவும் அந்த சில ஊடகங்களில் இவை செய்திகளாக சொன்றன. நீண்ட காலம் கடந்திருப்பதால 6 வருடங்கள் கடந்து விட்டதால சில சம்பவங்கள் ஞாபகம் இல்லை. காவல்துறை புலனாய்வு திணைக்களத்துக்கு அன்று தான் வாக்குமூலம் வழங்குவதாக சொன்னதாகவும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் தன்னிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் யாரும் தனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அன்று தாங்கள் கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாகுவதாக. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுக்கவில்லை என்ற விடயத்தை சுமணரத்ன தேரர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால நிறைய கேள்விகள் வந்தது. ஒரு பக்கம் ஜனாதிபதிகளுடைய விசாரணைகள் என்று செல்லுகின்ற பொழுது அவர்கள்
சொல்லியிருந்தார்கள், எங்களுக்கு தெரியாது, எதிர்பாரா விதமாக இடம்பெற்றது. ஒரு விடயம். இன்னொரு விடயம் இந்த விசாரணைகளோடு சேர்ந்து செல்லுகின்ற பொழுது ஒரு செய்தி வந்திருந்தது. ஆனால் அது சார்ந்த நகர்வுகள் எடுக்கவில்லை, சரியான முறையில் எடுக்கவில்லை. ஏன், என்னத்துக்காக? அப்ப இது ஒரு திட்டமிட்ட விடயமா? இது அரசோடு சம்பந்தப்பட்டதா? கடந்த காலங்களில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், நிகழ்காலத்தில் இருக்கிறவர்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் உயிர்த்தஞர் தாக்குதல் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இது இப்படி இதனுடைய நகர்வுகள் இருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் தான் பெற்ற ஆணையை முற்றிலுமாக மாற்றியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசிங்க சொல்லியிருக்கிறார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பு அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் 2 மில்லியன் குறையும் என்றும் அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் 2.3 மில்லியன் சரிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்கம் தற்போது கூட்டுறவு வாக்குகளை கூட இழந்து வருவதாக, மாகாண சபை தேர்தல்கள் அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் மேலும் 2.5 மில்லியன் குறையும் என்று சொல்லியும் வீரசிங்கம் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி எந்த விடயங்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு விடயம் மர்மமாக இருக்கிறது. ஏன் இந்த மர்மமான நிலை காணப்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே உயிர்த்த தாக்குதல் இடம்பெற்று பல ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் இன்று வரைக்கும் அதுக்கான தீர்வினை வழங்க முடியாமல் ஆட்சியில் இருக்கின்ற அரசுகளால் இருக்கிறார்கள் என்றால் ஏன் இந்த நிலை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், கனிமுள்ள சஞ்சீவனுடைய கொலைக்கு பின்னால் இருந்த அந்த குற்றவாளியை எவ்வளவு வேகமாக கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்றவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாட்கள் எடுத்தது. உதாரணத்துக்கு இசாரசவந்தியினுடைய நகர்வு. இது இப்படி இருக்கு. ஊழலை ஒழித்தவர்கள் இல்லாட்டி ஊழலோடு சேர்ந்து பயணித்தவர்கள், ஊழலுக்கு சாதகமாக ஊழலை உருவாக்கி இருக்கிறார்கள், இவர்கள் பெரிய தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அதிகாரிகளாக இருக்கட்டும், ஊழலோடு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவரை கூண்டோடு அழிப்போம் என்று சொல்லி அந்த இடத்துல சென்று அவர்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துல அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் இல்லாட்டி அவர்களுக்கான அழைப்பாணைகள் விடுகின்ற அந்த நகர்வு ஆழமாக உற்று நோக்கப்பட்டு அது சார்ந்தான விசாரணைகள் வெகு விரைவாக தீவிரப்படுத்தப்படுகின்ற பொழுது ஏன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான இந்த விசாரணையை இன்னும் முற்றுப்பெற செய்ய வைக்க முடியவில்லை அரசுகளால் என்ற கேள்வி இருக்கிறது. கடந்த காலத்துல ஒரு அரசு இருக்கின்ற பொழுது இடம்பெற்றிருந்தால் அதுக்கு பிறகு அரசும் அப்படி, இப்ப இருக்கிற அரசும் அப்படி என்று சொன்னால் கேள்விகள் எழுகின்றது. ஏன் இவ்வாறான நிலை காணப்படுகிறது? மக்களிட்ட அதிகமாக விடயங்களை சொல்லி வாக்குகளை பெற்றிருந்தார்கள், ஆனால் இற்றை வரைக்கும் ஒன்றும் இடம்பெறவில்லை என்பது ஒரு கேள்வி. இது இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் அரசாங்கம் தரப்புல இருந்து பல விமர்சனங்கள் எழும்புகின்றது அரசாங்கத்துக்குள்ளேயே. ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய முக்கிய நாளாக, நாடாளுமன்றத்தில் இந்த பாதத்தினுடைய முக்கிய நாளாக சொல்லப்படுகிறது. அதனுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வாத பிரதிவாதங்கள் என்பது ஏராளமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு சாடுகின்ற தன்மை காணப்படுகிறது. நேற்றைய தினம் சபை நடவடிக்கையின் ஆரம்பத்திலேயே சபாநாயகர் சொல்லியிருந்தார், இந்த தகாத வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகளை சபையில நீங்கள் பேசக்கூடாது என்பதை நான் ஆரம்பத்தில் சொல்லுறேன். இது ஒரு விடயம் என்ற விடயத்தையும், இது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு சபை நாகரிகம் சேர்ந்த ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு பேச்சு கருத்தாடல் என்பது மக்கள் பிரதிநிதிகளுக்கு இல்லையா என்ற கேள்வியை உண்டு பண்ணுகின்றது. உண்மையில் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. மிக முக்கியமாக மக்களுக்கு அத்தியாவசியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. அதன் உரிமை சார்ந்த போராட்டம் என்பது ஏராளமாக இருக்கிறது. இதையும் தாண்டி தொடர்ச்சியாக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அநீதிகள், அவர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள், அதுக்கான தீர்வுகளோ அதற்கான நகர்வுகளோ என்பது இற்றை வரைக்கும் இல்லை. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் உயரிய சபையில தவளைகள் போன்று முதலைகள் போன்று கத்தி கூக்குரலிடுவது என்பதும் தகாத வார்த்தைகளால் கதைப்பது என்பதும் எந்த அளவுக்கு சரியான ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான் சபாநாயகருடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே எது அப்படி இருந்தாலும் அனுர அரசினுடைய காலத்துல சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு எவ்வாறான தீர்ப்பினை வழங்க போகின்றது? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி எப்படி வெளியே வந்தார், என்னென்று வெளியே வந்தார், யார் விடுமுறையில் சென்றது என்று சொல்லி தேரர் சுமரரத்ன தேரரால் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு இவர்கள் எவ்வாறான பதிலை கொடுக்க போகின்றார்கள்? இதிலும் குறிப்பாக இற்றை வரைக்கும் தீர்வுகளுக்காகவே காத்திருக்கின்ற மக்களுக்கு என்ன தீர்வை கொடுக்க போகின்ற? அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வருடம் நிறைவுற்றிருக்கிறது. இருக்கின்ற மீதி காலங்களையும் இப்படியே கிடப்பில போட விட்டோ இல்லை வாய்கள் துறக்காது இந்த
வழக்குகள் சார்ந்து மௌனம் காக்க போகிறார்களோ நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. என்பிபி அரசாங்கம் என்பது ஒரு சவால் மிக்க ஒரு பதட்டமான நிலையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்கின்றது பிரச்சனைகள் என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முகநூல் பக்கத்தில் செல்லுகின்ற பொழுது ஹோஹோம் கோட்டா என்கின்ற அந்த ஹேஷ்டேக் எப்படி கடந்த காலங்களில் மிக முக்கியமான பேசுபொருளை உண்டு பண்ணி இருந்ததோ அதே போன்று ஹோஹோம் அனுர அப்படி என்கின்ற வகையிலான ஒரு ஹேஷ்டேக்கை நான் முகநூலில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்படியான பதிவுகள் இன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது. அவர்களுடைய ஆட்சி கால முறைவுக்கு என்ன நிறைய நாட்கள் இருக்கின்ற வேளையில் எங்கோ ஒரு இடத்துல இந்த வகையான ஹோஹோம் அனுர என்று போடப்பட்டிருக்க இந்த பிரதியானது அது நிஜத்தில் நடக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய ஆட்சியில் எப்படியான விடயத்தை கடைபிடிக்க போகிறார்கள், நான் முன்னுக்கு தொடுத்த கேள்விகளுக்கான பதில்கள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு இன்றைய பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.